டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல வெரி இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட் பாலிட்டி குரூப் 1ல 40 கொஸ்டின்ஸ், குரூப் 2 அண்ட் குரூப் 4ல 15 கொஸ்டின் கேட்குறாங்க. அதில் கேட்கக்கூடிய அனைத்து கொஸ்டினுக்கும் கரெக்டாக ஆன்சர் பண்ணுற விதமாக நம்ம அகாடமியில் ஒன் ஷாட் எம்சிக்யூ வித் பாலிட்டி அப்படிங்கிற கோர்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் 3000+ எம்சிக்யூ வித் டீடைல்டு ஆப்ஷனல் எக்ஸ்பிளனேஷன் அண்ட் 22 கிளாஸஸ் 5+ டெஸ்ட் சீரிஸ் அண்ட் ஹார்ட் காப்பி ஆஃப் புக் உங்களுக்கு வந்து கொரியர் பண்ணிடுவாங்க. இந்த கோர்ஸோட ஸ்பெஷல் ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் சிலபஸ் கவரேஜ், ஸ்ட்ராங் ரிட்டென்ஷன் பவர் அண்ட் அக்யூரசி அண்ட் ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகும். எக்ஸாம்ல கேட்கக்கூடிய எல்லா கொஸ்டினுக்கும் அக்யூரேட்டா அவங்களால ஆன்சர் பண்ண முடியும். ஃபார் ஃபர்தர் டீடைல் ஸ்கிரீன்ல தெரியிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினமணி செய்தித்தாளில் என்ன செய்திகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இன்றைய திருக்குறள்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எண்ணிய எண்ணியாங்கு எய்துவ எண்ணியார் திண்ணியார் ஆகப் பெறின் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது எண்ணியவர் எண்ணியபடியே செயல் ஆற்றுவதில் உறுதியுடையவராக இருக்க பெற்றால் அவர் எண்ணியவற்றை எண்ணியவாறே அடைவர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஒரு விஷயத்த செய்யணும்னு நினைக்கிறோம். அதுல மிக உறுதி கொண்டவராக ரொம்ப அடமன்ட்டா அப்படிதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப டிட்டர்மைண்டா இருந்தோம் அப்படின்னா நம்ம நினைச்சதை நினைச்ச மாதிரி பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. திருக்குறள் எண் 666 அதிகாரம் வினைத்திட்பம் அப்படிங்கிற அதிகாரத்துல. அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா சமீபத்துல நடந்த ஒரு செஸ் டோர்னமெண்ட்ல, அதாவது கேண்டிடேட்ஸ் செஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த செஸ் டோர்னமெண்ட்ல, அதுல தமிழ்நாட்டை சேர்ந்த வைஷாலி அவர்கள் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ முக்கியமான ஒரு விஷயமா இது பார்க்கப்படுது. ஏன்னா போன வருஷம் வந்து பாத்தீங்கன்னா கேண்டிடேட்ஸ் செஸ்ல வந்து தமிழ்நாட்டு சார்பாக ஐ மீன் இந்தியா சார்பா இருந்த குகேஷ் வந்து வின் பண்ணியிருந்தாங்க. குகேஷ் வின் பண்ணி அதுக்கப்புறமா வேர்ல்டு செஸ் சாம்பியன்ஷிப்லயும் வின் பண்ணி இப்ப வேர்ல்டு சாம்பியனா வந்து இருக்காரு இல்லையா? ஸோ அதே மாதிரியான ஒரு வாய்ப்பு இப்ப வைஷாலிக்கு வந்து கிடைச்சிருக்கு. சைப்ரஸ் அப்படிங்கிற நாட்டுல நடந்த கேண்டிடேட் செஸ் டோர்னமெண்ட்ல வைஷாலி வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ யாரு கேண்டிடேட்ஸ் செஸ்ல வின் பண்றாங்களோ அவங்க வந்து வேர்ல்டு செஸ் சாம்பியன்ஷிப் டைட்டிலுக்காக மேட்ச் நடக்கும். சரிங்களா? ஸோ அந்த வேர்ல்ட் செஸ் சாம்பியன்ஷிப் பட்டத்துக்கான மேட்ச் வந்து இன்னும் கொஞ்சம் மாதங்கள் கழிச்சு நடக்க போகுது. அதுல சீனாவை சேர்ந்த ஜூ வென்ஜூன் அப்படிங்கிற அந்த வீராங்கனைக்கு எதிராக நம்மளுடைய வைஷாலி வந்து களமிறங்க போறாங்க. சரியா? அதுல வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க தான் வந்து வேர்ல்டு சாம்பியனா வரப்போறாங்க. எப்படி விஸ்வநாதன் ஆனந்த் வேர்ல்டு சாம்பியனா இருந்தாரோ அதே மாதிரி இவங்களும் ஒரு வேர்ல்டு சாம்பியனா வர்றதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இதை தாண்டி நம்ம வைஷாலி ரிலேட்டடா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இவங்க வந்து 2023ஆம் ஆண்டு அர்ஜுனா அவார்டும் வின் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ போன வருஷம் குகேஷ் வின் பண்ணதுக்கு அப்புறமா குகேஷ் வின் பண்ணதை வச்சு நமக்கு எக்ஸாம்ல கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. யூபிஎஸ்சியில கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இப்போ வைஷாலி வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா வைஷாலியை வச்சு நமக்கு கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பாராலிம்பிக்ஸ்ல துளசிமதி முருகேசன் வந்து வின் பண்ணியிருந்தாங்க. அதை அப்படியே 2ஏல வந்து கேன்சல் ஆன 2ஏ எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி தமிழ்நாட்டை சேர்ந்த விளையாட்டு வீரர்கள் சிக்னிஃபிகண்டா ஒரு அச்சீவ்மெண்ட் பண்றப்ப அதை கண்டிப்பா கேட்பாங்க. அதனால அது ரிலேட்டடா இருக்கக்கூடிய விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? கடைசியா வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து இன்று மாலை 6 மணியுடன் நிறைவடைகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது அரசியல் தலைவர்களுடைய பிரச்சாரம் அப்படிங்கிறது போய்கிட்டு இருந்துச்சு. இப்ப ஏப்ரல் 23 தேர்தல் நடக்க இருக்கனால இன்னைக்கே வந்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னா பிரச்சாரத்தை வந்து முடிக்க போறாங்க. ஸோ அதுக்கு ஏதாவது கிரைட்டீரியா இருக்கா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அதாவது ஏப்ரல் 23ஆம் தேதி நம்ம ஓட்டு போட ஆரம்பிப்போம். ஏப்ரல் 23ஆம் தேதி சாயந்தரம் 6 மணி வரைக்கும் என்ன பண்ணுவோம்னா நம்ம ஓட்டு போடுவோம். ஓகேவா? அதாவது வோட்டிங் டைம் க்ளோஸ் ஆகுறதுல இருந்து ஒரு 48 ஹார்ஸ் பிஃபோர் அந்த கேம்பெயின் அப்படிங்கிறது க்ளோஸ் ஆயிருக்கணும். ஓகேவா? வாக்கு போடக்கூடிய நேரம் வந்து 6 மணிக்கு முடியுது அப்படின்னா அதுல இருந்து 48 மணி நேரத்துக்கு முன்னாடி அந்த பிரச்சாரம் அப்படிங்கிறது முடிஞ்சிருக்கணும். சரியா? இப்ப ஏப்ரல் 23 சாயந்தரம் 6 மணிக்கு என்ன பண்ணிடுவோம்? நம்ம ஓட்டு எல்லாரும் போட்டு முடிச்சிருப்போம். அதுக்கு மேல ஓட்டு போட முடியாது. அப்ப அதுல இருந்து 48 மணி நேரம் அப்படின்னா 22, 21 சாயந்தரம் 6 மணிக்குள்ள என்ன பண்ணிருக்கணும்னா பிரச்சாரத்தை வந்து முடிச்சிருக்கணும். சரிங்களா? அதனாலதான் இன்று மாலை 6 மணியுடன் நிறைவடைகிறது அப்படிங்கிறத கொடுத்திருக்காங்க. சரியா? அதுதான் அந்த கிரைட்டீரியா. சோ இன்னைக்கு முக்கியமான ஒரு சில விஷயங்களை வந்து பார்த்துக்கோம். நன்றி.